மித்துஸ் ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுத்தம்பருப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கிலோவுக்கு எடுத்துருக்கேங்க. இது 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு சுத்தம் செஞ்சுட்டு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லாவே உளுத்தம்பருப்பு ஊறிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதிக அளவாக இருந்துச்சுன்னா நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரிசி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரிசி நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே கூடாதுங்க. பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் அரைச்சா இப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா பனங்கருப்பட்டி சேர்த்துக்கிட்டோம்னா அது கருப்பட்டி பணியாரம் ஆகிடுங்க. கருப்பட்டியை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது பாருங்கள், இந்தளவுக்கு இலகி வந்துடுங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம அரைச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. வெந்து வரும்போது நல்லா பால் மாதிரி உப்பி வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அதிகமாகவும் சர்க்கரை சேர்த்துட்டோம்னா இந்த மாதிரி பால் மாதிரி வராதுங்க. அதனால் ஓரளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். அதிகமாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு டைமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.